இப்ப உண்மையிலே மக்கள் எல்லோரும் கேட்குறாங்க. அவங்களாம் மிகப்பெரிய அரசியல் உணர்வு பெற்று திராவிட இயக்க மாநில சுயாட்சி அப்படிலாம் கிடையாது. யதார்த்தமா கேட்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு இந்த ஆளுநர்? எப்ப என்ன பர்பஸ் பா? எதுக்கு உனக்கு இப்ப அந்த ஆள் வேற ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு சாதாரண மக்கள் கேட்குறாங்க. ஊட்டியில மாநாடு துணைவேந்தர்களை கூப்பிட்டு நடத்தவருக்கு அதிகாரம் இருக்கா? சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சே அப்படின்ட்டு. அதை விடுங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு சொல்லன்னு. இப்போ இந்த ஊட்டியில் அவர் நடத்துறாரே, இந்த டீ சாப்பாடு பில்லு, அந்த ஏசி பில்லு, கரண்ட் பில்லு எல்லாரும் வந்துட்டு போறதுக்கான செலவெல்லாம் யாருன்னா கவர்மெண்ட் காசு. எந்த கவர்மெண்ட்? ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்னா வரி யார் கட்டுறா? நம்ம வரி பணம் தான். நமக்காக எதையும் செய்யாத இந்த ஆளுநர் நடத்துகின்ற இது மாதிரியான விழா, ஜெகதீப் தன்கருக்கு உபசரிப்பு எல்லாமே நம்ம வரி பணத்துல தான் நடக்குது. இப்ப மக்கள் எல்லாமே அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா இன்னுமாப்பா கரண்ட் கட் பண்ணாம இருக்கீங்க? டீ செலவு முதற்கொண்டு தோட்ட பராமரிப்பு செலவு முதற்கொண்டு நம்ம வரி பணத்துல எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கிண்டி ராஜ்பவன்ல வேற இருந்துகிட்டு இப்ப ஒரு ஊட்டியில வேற மாநாடு நடத்துறாரு. இதுவும் நமக்கு எதிரான மாநாடு, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மதிக்காத மாநாடு. அவர் உச்சநீதிமன்றத்தை அணு ஏவுகணைங்கிறாரு ஒருத்தர் தன்கர், அவரை கூப்பிட்டு அவர் நடத்துறாரு. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு மரியாதை இல்லையா? இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு மரியாதை இல்லையா? சட்டமன்றத்திற்கு மரியாதை இல்லை, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு மரியாதை இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மரியாதை இல்லை. எல்லாத்தையும் அவமதிச்சுட்டு இந்த ஜன்கரு, இந்த தன்கரு, இந்த ஆர் என் ரவி என்ன பண்ண போறாங்க? இவங்களுக்கு நம்ம செலவு வேற பண்ணணுமா?